வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவையோர் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பள்ளியின் சிறப்பு விருந்தினர் அவர்களையும் நம் பள்ளியின் தாளாளர் அவர்களையும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வருகை நம்ம வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். என்ன கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, கல்வி வளர்ச்சினார் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்கோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிடுறேன். ரெண்டே இன்சிடென்ட். இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்துச்சு. அந்த போர்ல இந்தியா தோத்துட்டு சைனா தான் என்ன பண்ணாங்க, ஜெயிச்சாங்க. ஸோ அப்போ அந்த கவலையில நேரு இருக்கும் போது ஒரு நாள் காமராஜர் அவர்கள் நேருவை சந்திக்க போறாங்க. காமராஜர் நேருவை சந்திக்கும் போது நேருவோட முகம் ரொம்ப வாடி இருந்தோடனே நமது தலைவர் காமராஜர் இருக்கார் இல்லையா, ஸோ அவங்க போய் கேட்குறாங்க, என்னாச்சு நேரு அவர்களே, முகம்லாம் வாடி இருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு நேரு அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போர் நடந்தது. அந்த போர்ல இந்தியா ஆகிய நம்ம என்ன பண்ணிட்டோம், தோத்துட்டோம். சீனா என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னோடனே, சரி அதுக்கே நீங்க வருத்தமா இருக்கீங்க, என்ன இப்படி கேட்குறீங்க, நம்ம தானே இந்தியா சேர்ந்தவர்கள், இந்தியர்கள் இல்லையா, நம்ம தோத்துட்டோமே, நம்ம அதுக்கு ஏதாவது பண்ணணும், என்ன வேணும் அப்படின்னு காமராஜர் கேட்கும்போது, ஆயுதங்கள்லாம் நிறைய வேணும், அந்த அமெரிக்கால இருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும், கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாரு. யார் சொல்றது, நேரு அவர்கள் சொல்றாங்க. அதுக்கு கர்ம வீரர் காமராஜர் சொல்றாங்க, அமெரிக்கா தானே, கொண்டு வர சொல்லுங்களேன், ஆயுதங்கள் நமக்கு எவ்வளவு வேணுமோ எல்லா ஆயுதங்களையும் நம்ம இந்தியாவுக்கு கொண்டுட்டு வர சொல்லுங்க அப்படின்னு காமராஜர் சொல்றாரு. சொல்லும்போது நேரு சொல்றாரு, அதுக்கு பணம் எல்லாம் ஒரு பிரச்சனையா இல்ல, அமெரிக்கால இருந்து நம்ம நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஆயுதங்களை இறக்குமதி பண்ணணும், எடுத்துட்டு வரணும் அப்படின்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன பண்ணணும் அப்படின்னா, கேரண்டி சைனை போட்டு கொடுக்கணும். அப்படி சைன் பண்ணா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆயுதங்களை இந்தியா நாட்டுக்கு கொண்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நேரு சொல்லும் போது உடனே காமராஜர் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க. யோசிச்ச உடனே, ஏன் நம்மளை நம்பி அவங்க கொடுக்க மாட்டாங்களா ஆயுதங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது திரும்பவும் நேரு சொல்றாரு, இல்ல நமக்கு அவங்க மாதிரி அத்தாரிட்டி யாருமே சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால நம்மளால ஆயுதங்களை இந்தியாவுக்கு கொண்டுட்டு வர முடியல அப்படின்னு சொல்லும் போது காமராஜர் என்ன பண்றாருன்னா ஒரு ஐடியா சொல்றாரு. என்ன ஐடியா அப்படின்னா, இவ்வளோ நேரம் நேரு யோசிச்சதுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா சொல்றாரு நம்மளோட காமராஜர். என்ன ஐடியா அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அமெரிக்காவுடைய கடை ஏதாவது நம்ம இந்தியாவுல இருக்கா அப்படின்னு சொல்லி யார் கேட்கறது, காமராஜர். யார்கிட்ட கேட்கிறாங்க, நேரு கிட்ட கேட்கிறாங்க. அப்ப கதையெல்லாம் கரெக்டா கவனிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க. நேரு கிட்ட கேட்டோன்னா நேரு சொல்றாரு, இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. உடனே காமராஜர் சொல்றாரு, உடனே அந்த பேங்கை க்ளோஸ் பண்ணுங்க, பேங்க் இந்தியாவுக்கு வேண்டாம், நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணாத அமெரிக்காவோட பேங்க் ஏன் நம்ம இந்தியாவில் இருக்கணும், அதை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உடனே நேரு என்ன பண்றாரு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் சேர்மனுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி எங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணல, அதனால அமெரிக்காவோட பேங்க் எங்க நாட்டில் இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்றாரு, அமெரிக்கா செக்ரட்டரிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இந்தியாவில் சொல்லிட்டாங்க நம்ம பேங்கை க்ளோஸ் பண்ண போறாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, சரி ஒன்றும் பண்ண வேணாம், நம்ம உடனே என்ன பண்ணுவோம், இந்தியாவுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் நம்ம இந்தியாவுக்கு உடனே அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே அந்த சேர்மனு உடனே நியூஸை நேருகிட்ட சொன்னாங்க. நேருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்போ படிக்காத மேலே அப்படின்னு சொல்லக்கூடிய காமராஜரோட அனுபவத்தை நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா, தூத்துக்குடியில இருந்து திருநெல்வேலிக்கு காமராஜர் அவர்கள் வண்டியில வந்துட்டு இருக்காங்க. அப்போ கிராம மக்கள் எல்லாருமே அவருடைய வாகனத்தை சூழ்ந்துடுறாங்க. சூழ்ந்து அந்த வாகனத்தை நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினா காமராஜர் அவர்கள் கீழே இறங்கி, என்ன மக்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயா நாங்கள் இந்த கிராமத்துல வசிக்கிறோம், இந்த கிராமத்துல ரொம்ப வருஷமா எங்களுக்கு கரண்டே இல்லை, நீங்க தயவு செஞ்சு ஏதாவது எங்களுக்கு உதவி புரியணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எங்க கிராமத்துக்கு கொஞ்சம் கரண்ட் மட்டும் கொஞ்சம் கொடுக்க வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய இன்ஜினியரை கூப்பிட்டு கேட்குறாங்க. கேட்டோன்னா, ஐயா இந்த போஸ்ட் கம்பம்லாம் இருக்குல்ல, நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா, உங்க தெரு வீட்டு பக்கத்துல எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் கம்பம் இருந்தாதான் நம்ம மின்சாரமே நம்ம இங்க கொடுக்க முடியும் இந்த கிராமத்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே காமராஜர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, அப்ப அந்த கம்பம்லாம் நமக்கு எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வரணும்னா நமக்கு வெஸ்ட் பெங்கால்ல தான் வரணும், அதை நம்ம இனிமே சொல்லி வெஸ்ட் பெங்கால்ல வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த கிராமத்துக்கு கரண்டே நம்ம கொடுக்க முடியும். கரண்ட்னா என்ன, லைட்டு ஃபேன் எல்லாம் ஓடுது இல்லையா, லைட் எல்லாம் எரியுது இல்லையா, அதற்கான கரண்ட் சப்ளை கொடுக்கணும். அப்ப அங்க நம்ம என்ன பண்ண முடியும், கம்பம்லாம் வாங்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே காமராஜர் ஒரு நேரம் யோசிச்சுட்டு அந்த மக்கள் கிட்ட கேட்கிறாரு, உங்களுக்கு மின்சாரம் வரணும் அப்படின்னா நீங்க எல்லாரும்
உங்க சார்பா வீட்டுக்கு ஒரு பனை மரம் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பனைமரம் பார்த்திருக்கீங்களா எல்லாரும்? நுங்கெல்லாம் கிடைக்குது இல்லையா? அந்த மரத்துல இருந்து தான் நமக்கு நுங்கெல்லாம் கிடைக்குது. அந்த பனை மரத்தை நீங்க கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா மக்கள் எல்லாருமே சொன்னது, உடனே தரோம் ஐயா, எங்களுக்கு நீங்க கரண்ட் மட்டும் கொடுங்க, நாங்க பனை மரம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான மக்களுக்கு வெளியில இருந்து வரணும், டைம் எடுக்கும், காசு போடணும், நிறைய டைம் ஆகும் அப்படின்னா இமீடியட்டா அதுக்கு அழகாக எளிமையா ஒரு தீர்வு சொல்லக்கூடிய மிகப்பெரிய தலைவர் தான் யாரு? கர்ம வீரர் காமராஜர் அவர்கள். ஸோ அவரோட பிறந்தநாளை தான் நம்ம கல்வி வளர்ச்சி நல்லா கொண்டாடிட்டு இருக்கோம். நீங்க நல்லா படிங்க, நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போக முடியும். உங்கள எத்தனை பேரை நாங்க காமராஜரை உருவாக்க போறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க வளர்ந்து மிஸ் நான் கர்ம வீரர் காமராஜராகவே இருக்கேன், அப்படியே நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னு எங்கிட்ட வந்து சொல்றதுதான் எங்களுக்கு பெருமையா இருக்கும். நல்லா படிங்க, படிச்சு நமது பள்ளியான அல்காதியாவுக்கு பெருமை சேருங்க, நமது மாநிலமாகிய தமிழ்நாட்டுக்கு பெருமை சேருங்க, நம்மளோட நாடாகிய இந்திய நாட்டுக்கு பெருமை சேருங்க. உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.